அன்பு நான்காமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னென்ன கடவுள்களை இன்னென்ன விதமாக வழிபட வேண்டும் என்று ஆகமங்கள் வகுத்து, தமிழிலே பூஜை முறைகளை எல்லாம் வகுத்து இந்தியா முழுவதும் பூஜை செய்து வந்து கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் என்பதனால் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள்தான். கெட்டெண்ணு பிடித்த பிராமணர்கள் அவர்கள் என்றைக்குமே பிறருடைய மேன்மையை அவர்கள் மேன்மையாக ஏற்றுக்கொண்டதில்லை. ஏற்றுக்கொள்வதைப் போல நடித்து பிறகு மெதுமெதுவாக அதை இழிவுபடுத்துவதில் வல்லவர்கள். அதன்படி அவர்கள் இழிவுபடுத்தியதற்கு உபயோகப்படுத்தி கொண்டதுதான் வர்ணாசிரம தர்மம் என்கின்ற 4 ஜாதிகளை நானே படைத்தேன் என்று கிருஷ்ணர் சொல்வதாக அவர் வாயில் பொய்யை செருகி அதன் மூலம் ஏமாற்றி வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை. 1000 ஆண்டுகளாக எப்படி ஏமாற்ற முடியும் என்று கேட்டால் அதற்கு யூத சமயத்தை சேர்ந்தவர்கள் இப்பொழுதுதான் அதை விடை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சைலண்ட் பீரியட். ஏனென்றால் யூத சமயத்திலே இதே போல இவர்களே நுழைந்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்று ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் என்ற பெயரில் ஏமாற்றி வந்தார்கள். ஆதி யூதர்கள் இவர்கள் இல்லை என்று இயேசு பிரான் சொன்னதற்காக அவரை கொலை செய்து விட்டார்கள். இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் சைலண்ட் பீரியட் என்கின்ற மௌன காலம், ஒரு பெரிய புனிதர் வருவதற்கும் அடுத்த பெரிய புனிதர் வருவதற்கும் இடைப்பட்ட காலம் மௌன காலம். அந்த காலத்திலே பிராமணர்கள் எல்லா சமயங்களிலும் நுழைந்து அதை மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி சாஸ்திரங்கள் என்ற பெயரில் இதுதான் கடவுள் சொன்ன சாஸ்திரம் என்று கடவுள் பெயரால் புலுகி பொய் சொல்லி பொய்களை செருகி ஏமாற்றி விளையாடுவார்கள். இதனால் நாளடைவில் மக்களும் அவருடன் ஏமாந்து பாவிகளாவதனால் மிகப்பெரிய நாளடைவிலே இவர்களை திருத்த முடியாத நிலை வந்த பிறகு ஒட்டுமொத்த சமயமும் அது நிலை நிற்க வேண்டிய தார்மீக அடிப்படையை இழந்து கடவுள்களினாலே கைவிடப்பட்டு அழிந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. இதை இவ்வளவு நாள் இதை தொகுத்து யாருமே தரவில்லை. முதலாக நான் தான் தொகுத்து தருகிறேன். எல்லா சமயங்களுமே அற்புதமான சமயங்கள். ஆனால் எல்லா சமயங்களிலுமே துருவ பிரதேசத்திலிருந்து அங்கங்கு சிதறி ஓடிய பிராமணர்கள் நுழைந்து அதிலே அவர்கள் நாடெங்கும் பீடாதிபதிகளும் மடாதிபதிகளை அமைத்து யூத சமயத்திலே ரபிக்களை அமைத்து அவர்கள் மூலமாக அந்த பொய் சாத்திரங்களை எல்லாம் அங்கீகரிக்க வைத்து ஏமாற்றி தங்களுடைய இனத்தின் ஆளுமைக்காக இவர்கள் ஏமாற்றி மக்களை பாவ வழியில் நடத்தி சென்று அதுதான் புனிதம் என்று அவர்களே நம்ப வைத்து, இதில் என்ன என்றால் ஒரு 2 தலைமுறைக்கு பிறகு பிராமணனே அதை நம்ப ஆரம்பித்து விடுவான். இவ்வளோ நாள் இருக்கிறது, அதனால் இதுதான் உண்மை என்று அப்படி நம்ப வைத்து அந்த பாவத்தினால் அழிந்த சமயங்கள் தான் இந்த மிகப்பெரிய 4 சமயங்கள். யூத சமயம், சமண சமயம், பௌத்த சமயம், இந்து சமயம். இப்பொழுது இருப்பது 6ஆம் நூற்றாண்டில் அழிந்துவிட்டு மீண்டும் வந்திருக்கிற 2வது இந்து சமயம். 2வது கட்டம்தான் இது. இதில் இந்த மிகப்பெரிய சூத்திரங்கள், கடவுளை காணும் சூத்திரங்கள் என்று பன்மையிலே சொல்லப்படுவதனால் அது கடவுளை காணும் பல பேர் அடியார்கள், கடவுளை கண்டவர்கள் அவரவர்கள் ஒவ்வொரு சூத்திரத்தை பயன்படுத்தி அவரவர்கள் ஒவ்வொரு முறையிலே கடவுளை அடைந்தார்கள். அதன்படி அடைந்தவர்கள் தான் 63 சூத்திரங்கள் பயன்படுத்தி 63 நாயன்மார்கள் அவர்கள் சிவனை அடைந்தார்கள். 12 ஆழ்வார்கள் சிவனை அடைந்தார்கள். எங்கேயுமே ஜாதி இருக்காது, எல்லா ஜாதியில் இருந்தவர்களும் அடைந்திருப்பார்கள். ஆனால் பச்சையாக கண்ணுக்கு தெரிந்த உண்மைகள் இருந்தும் பச்சையாக ஏமாற்றுவான் பிராமணன். ஆனால் அவனுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதனால், பூர்வக்கூடிய எண்ணிக்கை அதிகம் என்பதனால் அந்த ஆசை பாசங்களை கிளப்பி அதன் மூலமாக தனக்கென்று ஒரு குழுவை வளைத்து போட்டு அவனுக்கு ஆதரவாக அவர்களை பேச வைத்து அதை வன்முறை கூட்டமாக மாற்றி அவன் துரோகம் செய்ய அவனுக்கு கொல் என்றவன அவனுக்கு நியாயத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். ஒரு புனிதரை இயேசுபிரானை கொலை செய்த கூட்டம் உண்மையிலேயே இயேசுபிரான் ஏமாற்றுகிறார் என்று நம்பி கொலை செய்த கூட்டம்தான். இங்கே அப்பர் சாமிகளை கொடுமைப்படுத்திய கூட்டம் உண்மையிலே அப்பர் சாமிகள் பொய் சொல்லுகிறார், சிவனருள் பெறவில்லை என்று பிராமணன் பொய்யை நம்பி கொடுமை செய்த கூட்டம். இப்படித்தான் ஆகிவிடும். இதே போலதான் இப்பொழுது இந்து சமயத்தை அவர்கள் நடத்தி கொண்டு செல்கிறார்கள். சிறிது காலம் கழித்து இந்து சமய தீவிரவாத இயக்கம் என்பது
இதைத்தான் செய்யும். இவர்கள் எழுதி வைத்த பொய் சமய சட்டங்களை, அதுதான் உண்மையான சமய சட்டம், நீ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நான் பிராமினை கொலை செய்வான். அந்த மாதிரி செய்துவிட்டு அதுக்கு பிறகு மொத்தமாக அழியும் பொழுது இவர்கள் வேறு சமயத்திற்கு தாவி விட்டு, நாங்கள் செய்யவில்லை, அதெல்லாம் நான் பிராமின் கூட்டமே ஒருத்தர் அடிச்சு செத்துட்டான், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது என்று சொல்லுவான். முழுக்க முழுக்க வஞ்சக விளையாட்டு. தாசரியன்களாக நீங்கள் இவர்களை புரிந்து கொண்டு இவர்களுக்கு பலிக்கடாகாமல் உங்களுடைய குழந்தைகளை, எதிர்கால சந்ததிகளை நீங்கள் சரியாக வளர்த்து வர வேண்டும். இப்படி 63 நாயன்மார்கள் 63 சூத்திரங்களை பயன்படுத்தி கடவுளை அடைந்தார்கள். அதில் ஒரு நாயன்மார் சண்டிகேஸ்வர நாயனார். நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்றால் அந்த இடத்திலே அந்த நிர்மால்ய பூஜை நீரெல்லாம், அபிடேக நீரெல்லாம் விழுகின்ற இடத்திலே இருக்கிற ஒரு சந்நிதி தான் சண்டிகேஸ்வரர் சந்நிதி. துர்கை சந்நிதி எதிரிலே இருக்கும். தென்னோக்கி அமர்ந்திருப்பார், மௌனமாக இருப்பார். அது செவுட்டு சாமின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு வருவாங்க. அது செவுட்டு சாமி இல்லை, தியானத்தில் இருக்கிறார். அது தியானத்தை கலைக்கக்கூடாது என்று அதை மெதுவாக அந்த சிட்டிகை போட்டு சொல்லுகிற வழக்கம். அது வேறு ஒன்றுமில்லை. இவர்களுடைய இன்னொரு கெட்ட பழக்கம் என்னென்றால், யாராவது பிரபலமாயிட்டால் அவரை பிராமணன் சொல்லி விட்டுருவான். சொல்லிவிட்டு, ஏனென்றால் இப்பொழுது தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்குறது, அத்தாட்சி கேட்குறது, நிரூபணம் கேட்குறதெல்லாம் அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மனிதர்கள் ஆதி பழங்குடியினர் நல்லவர்களாக இருப்பார்கள். ஒரு உண்மையை சொன்னவுடன் கடவுளை வைத்து பொய் சொல்ல மாட்டார்கள். கடவுள் மேல் சத்தியம் பண்ணால் அவனுக்கு தண்டனை கிடச்சிது உடனே. இவர்கள் உள்ளே நுழைந்து இவர்கள் அந்த நம்பிக்கையை இவர்கள் பயன்படுத்தி அது எல்லாத்தையும் திருப்பி விடுவான். திருப்பி விட்டோடனே இது எங்கேயுமே ஆதாரம் இல்லை பார், அதனால் அவன் சண்டிகேஸ்வர பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டான். எங்கேயுமே இல்லை. இவனாவே அதுக்கான கதை கண்ணு மூக்கு காது வச்சு எழுதுறான். இணையதளத்தை பூரா பரப்புறானுங்க. என்னென்னா, ஒரு பிராமணர் அவர் மாடு மேய்ச்சிருந்த ஒருத்தன் கொம்பால் மாட்டை மடார்மடான்னு அடித்தான். ஏன்டா வயலா ஜீவன் அடிக்கிற, அப்படா இனிமேல் நான் மாடு மேய்க்கிறேன்டான்னு சொல்லிட்டு பிராமணர் மாடு மேய்ச்சாரான். எப்படி பாரு கதை, எங்கேயுமே இல்லை இதுக்கு. இது இவரும் அதை சொல்ல, சேக்கிடாரும் அதை சொல்லலை, எந்த இடத்துலையுமே இல்லை. அந்த மாதிரி அங்கே சந்நிதி வைத்து வணங்கப்படுகிற ஒருவர், அவருக்கு குறிப்புகள் இல்லை என்று தெரிஞ்ச உடனே அவரை டக்குன்னு பிராமணன் மாற்றி விட்டுருவோம். இதே ரொம்ப கெட்ட பழக்கம் இவனுங்க. இதே போல் வடநாட்டில் வால்மீகி ராமாயணம் எழுதினவரை பிராமணன் சொல்லிட்டு, ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு. அதுக்கு பிறகு தான் தெரிந்தது அவர் காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவர். எஸ்டி காஸ்ட்ன்றாங்க இல்லையா, ஷெட்யூல் ட்ரைப். அந்த காட்டு இனத்தை சேர்ந்தவர் என்பது இன்றைக்கு தெரிந்து விட்டவுடன் அப்படியே அங்கேருந்து மெதுவாக நழுவிட்டு இதே வேலை தான் இவங்க வேலையே. எங்கெல்லாம் குறிப்பு இல்லையோ அங்கெல்லாம் பிராமணன் சொல்லிவிடுவான். நானே ரொம்ப நாள் விவேகானந்தெல்லாம் பிராமணர், காந்தியடியெல்லாம் பிராமணர் தான் நினச்சிருந்தேன். நானும் விவேகானந்தர் ஸ்கூலில் வேலை செஞ்சு நம்ம அன்பரையே கேட்டதுக்கு ஒரு நாள் விவேகானந்தர் பிராமணன், நான் பிராமண சுவாமி அப்படின்றார். அவர் பார்த்தா அவர் நான் பிராமின் தான். இந்த மாதிரி பண்ணிவிடுவோம். பிரபலமானவங்களாம் பிராமணன்ற மாதிரி எழுதுவான், பேசுவான். என்கிட்டே இணையதளத்தில் காந்தியடிகள் நான் பிராமணன், ஒரு பிராமணையிட்ட சண்டைக்கு போகிறான். ஒரு பிராமணர், நீ எப்படி நான் பிராமணன் சொல்லுவ அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் போடா இந்த மாதிரி தான்டா பண்ணுறீங்க எல்லாம் அதுன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு மறுநாள் ஆமாம் நான் வெரிஃபை பண்ண அவர் நான் பிராமின் தான் சொல்கிறாங்களாம். அப்புறம் இதே மாதிரியே பண்ணுவாங்க. அந்த மக்களுக்கு பொய்யாவே அச்சடிப்பான், பொய்யா தகவல் பரப்பிடுவான். ஓடுற வரைக்கும் ஓட்டம். அது ஓடி அவன் கை காலாக மாட்டின உடனே ஆமாம் அது ஏதோ சின்ன மிஸ்டேக்குன்ட்டு அடுத்த பொய்க்கு போய்டும். இங்கே என்ன செய்ய முடியும் இவனுங்கள? ஒரு நாள் 2 நாள் இல்லை இது. இப்போ இது பூரா இப்போ இணையதளம்லாம் வந்துடுவோடனே இது பூரா பரப்புகிறான். என்னென்னா, சண்டிகேஸ்வர் பிராமணர், மாடு மேய்ச்சார் பிராமணர். அப்போ அந்த இடத்துல சண்டிதி வச்சு பிராமணரை கும்பிட்றாங்கன்னு ஆகிறேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் மாடு மேய்க்கும் தொழிலை செய்தவர். அவர் தான் மாடு மேய்க்கும். ஏன் ஆனாயனார் அர்ஜுனக்குடியில் பிறந்து அவர் போய் கடவுள் அடையிலே அது குறிப்பு வச்சுட்டார், சேர்க்கிடார். அதில் கடவுள் அவர் அர்ஜுனக்குடியில் பிறந்தவர்னு சொல்லிவிட்டு அதனால் ஒன்றும் செய்ய முடியல. இல்லைன்னா அவரையும் அதே மாதிரி மாற்றிட்டு இருப்பான். அதே மாதிரி மாடு மேய்ச்சிருந்தவன் அவனுக்கு மாட்டை ஓங்கி அடித்தான், போடா ஏன்டா வாயில் ஜீவனை துன்புறுத்துறான்னு ஆனாயனார் மாடு மேய்ச்சான்னு காட்டிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவங்களுக்காக அந்த அளவுக்கு ரொம்பவும் டைட்டாக, ரொம்ப ஜாக்கிரதையாக எங்கன்னா பிராமணன் ஏமாத்திடுவானோ இருக்க முடியுமா? எங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ மோசமான என்னன்னு தெரிஞ்சு இனிமேலாவது நீங்கள் இவர்களை ஒதுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், இவருடைய விளக்கங்கள் கேட்காதீர்கள். ஒட்டுமொத்த நான் பிராமண சமுதாயம் கேட்காதான் நல்லது தான். ஆனால் அது கஷ்டம் கேட்காம இருக்க வைக்கிறதுக்கு.
நீங்கள் ஆசிரியர்கள் கேட்கவே கேட்காது இல்லையானா ஒரு மூச்சும் பேச்சும் எல்லாமே விஷமாக இருக்குது. நீங்கள் ஒன்றுத்தில் தப்பிச்சாலும் இன்னொன்றுத்தில் மாட்டிக்குது. அதுதான் என்னால் சொல்ல முடியும். சண்டிகேஸ்வரர் என்பவர் மாடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்த சிவபக்தர். அவர் மாடு மேய்க்கிறார், எல்லாம் பண்ணுறார். அவர் மிகப்பெரிய சிவபக்தராக இருக்கவே அவர் என்ன பண்ணுவார், காட்டிலே சென்று மணலில் சிவலிங்கம் பிடித்து அந்த மணலில் சிவ அர்ச்சனை செய்து அவர் தியானிப்பது அவருடைய வழக்கமாக இருந்து வருகிறது. இதில் என்னென்னா அவருடைய பக்திக்கு மெச்சி இந்த மாடுகள் என்ன பண்ணுன்னா, அவர் மணலில் சிவலிங்கம் பிடிக்கிறார் இல்லையா, அந்த சிவலிங்கத்து மேலே தானாக நின்று பாலை சூரியம் பால் கறக்கும், பால் அபிஷேகம் அதுங்க பண்ணுங்க. அவ்வளோ பெரிய சிவபக்தர் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கிற சிவபக்தர். உடனே என்ன பண்ணுறாங்க, மீதி மாடு மேய்கிற எல்லாம் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் புகார் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன் பையன் மாடு மேய்க்கிறான், அந்த அந்த அவங்க வீட்டில் பட்டி தொட்டியில் கலந்தோடனே அவங்க மாடு கம்மியாக கறக்குது பால், இவன் பையன் பாலை கறந்து எங்கேயோ வித்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு புகாரை சொல்கிறாங்க. அப்போது இவர் பிராமணராக இருந்தால் உனக்காண்டா இந்த தேவையில்லாத போய் அது பிராமணன் போய் இதெல்லாம் பண்ணுவானே, அதான் வேணா நீங்களே மேய்ச்சிங்கன்னு தானே சொல்லணும். அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் தொழில் பாதிக்கப்படுதுன்ட்டு அவங்க அப்பா ஒளிஞ்சிருந்து பார்க்குறார். பார்த்து பையன் என்ன தான் பண்ணுறான், உண்மையிலே பால் கறந்து வித்துடுறானா என்னான்னு சொல்லிட்டு பார்த்தா சிவபூஜை மணலிங்கம் பிடிச்சி சிவபூஜை செய்கிறார். மாடுகள் பாலை கறக்குது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அது பக்தின்ட்டோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுன்ட்டோ அவருக்கு தெரியல. ஏன்னா அவரும் படிக்காதவர், அவரும் மாடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவரால் அவர் கோபம் வருது. மாடுங்க பால் இதில் கறந்துட தொட்டு அங்கே வீட்டில் பால் கறன்னு நம்ம மேலே புகார் சொல்கிறாங்க, இவனுக்கு என்னத்துக்கு இந்த வேலைன்னு சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணுறாரு, காலால் அந்த மணல் லிங்கத்தை 8 ஒதுக்கி கலைச்சிடுறாரு. இவர் பூஜை பண்ணிக்கினே இருக்கிறாரு, அந்த நேரத்தில் தியானம் பண்ணினே இருக்கிற 8 வச்சு உடனே பார்க்குறாரு சண்டிகேஸ்வரர். கோவம் விழுது ஒரு பெரிய, அதனால தான் சண்டிகேஸ்வரர் சண்டித்தனம் பண்ணுவது, ஒரு நல்ல காரியத்துக்காக சண்டித்தனம் பண்ணுவது இல்லையா. சண்டி சாமுண்டின்றாங்க இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாமியெல்லாம் அன்பு தான் சிவம், ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் கத்தி கோடாரி வில்லு அம்பெல்லாம் வச்சுருக்கேன் அம்மன் எல்லாமே. ஏன்னா இது தடுத்தினா நான் சண்டித்தனம் பண்ணி உன்னை ஒழிச்சு கட்டிட்டு நான் என் பூஜை பண்ணுவேன். அதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். அதே போல் இவர் என்ன பண்ண, மாடு மேய்க்கிறவர் தானே, கோடாலி வச்சுருப்பார் பக்கத்தில். அவங்க அப்பா அதை களைச்சிட்டோன்னே இவருக்கு கோவம் அந்த மழு வச்சுருக்கிறார். அதை மழு எடுத்து ஒரே வெட்டார், 2 காலையும் வெட்டிடுது. அது வெட்டிட்டோன்னே அவர் அப்படியே கீழே விழுந்து அவர் செத்து போயிடுறார் அவங்க அப்பா. உடனே திரும்ப பதைக்காமல் மீண்டும் மணல் லிங்கம் செய்து மீண்டும் அவர் தியானத்தில் உட்காரார், சிவ தியானத்தில். அவங்க அப்பா இறந்ததை பற்றி கவலையே படாமல் அவர் தியானத்தில் உட்கார்ந்துறார். உடனே சிவபெருமான் உமையம்மையோடு காலை வாகனத்தில் காட்சி தந்து அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். இதுதான் சண்டிகேஸ்வரருடைய கதை. அப்பொழுது அவர் தன்னுடைய தந்தைக்காக வேண்டார், அவரை நான் வெட்டிட்டேன் அந்த சிவபக்தியில். அதில் சிவ அபராதத்துக்கு அது ஒரு இருக்கிறது. இவர் வன் தொண்டர்கள்னு பேர். அதாவது சிவ குற்றம் நடந்துகிறது, சிவலிங்கத்தை காலால் கலைக்கிறதுன்றது பெரிய சிவ குற்றம். இப்போ உடனடியாக தண்டித்தா அந்த பிறவியோட அந்த தண்டனையோடு அது முடிஞ்சிடுதுன்னு அர்த்தம். அப்படி தண்டிக்கப்படலைன்னா அவங்க பல பிறவிகள் துன்பப்படணும்னு அர்த்தம். அதுவும் இந்த பொய் புழுவுற பிராமணங்கிட்ட நீங்கள் வேறு மாட்டின்னு முழிக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுறார், ஒரு தண்டிச்சிடுறார். தண்டித்த உடனே அப்போது அந்த சிவபெருமான் அவர் உன்னை பெற்றவர், அதனால் உன் கையால் அவர் மரணம் அடைந்தனால் அவர் மேலுலகத்தை நல்லுலகத்தை அடைவார். ஏன்னா அவர் கலைச்ச அந்த தக்கார் தகவலர் என்பது அவரவர் தான் எச்சத்தார் காணப்படும். அவருக்கே நிறைய தகுதி இருக்கத்தோடு தான் அவருக்கு இந்த மாதிரியான புள்ள பிறக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அவர் செய்த அந்த ஒரு தவறு, அது மிக சிறிய தவறாக இருந்தாலும் பெரிய தவறு, அதற்கான தண்டனை அப்படியே கிடைத்து விடவே அவர் நல்லுலகம் அடைவார்னு சொல்லி சண்டிகேஸ்வரை தன் மகனாக ஏற்கிறார் சிவபெருமான். இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய மகன்கள்லாம் யாரான்னு பட்டியல் போட்டிங்கன்னா விநாயகர், முருகர், வீரபத்திரர் கூட சண்டிகேஸ்வரன் அவருடைய மகன்னு சொல்லுவாங்க. அதனால் சண்டிகேஸ்வரர் தன்னுடைய மகனாக ஏற்கிறார். அன்றிலிருந்தே அவர் கைலாயத்திற்கு அழைத்து சென்று விடுவார் சண்டிகேஸ்வரரை. அதிலிருந்து நிர்மால்ய அர்ச்சனை, சிவபெருமானுக்கு முதல் நாள் பூஜையில் கோயிலில் சாற்றிய மாலைகள் மலர்கள் எல்லாம் மறுநாள் அதெல்லாம் எடுத்த பிறகு சண்டிகேஸ்வருக்கு அதை சாற்றுவார்கள்.
ஏன் உங்களுக்கு எது பிடிக்குன்னு கேட்குறாங்க சண்டிகேஸ்வரை. சிவனுக்கு போட்டு அது அந்த மீதி மறுநாள் எடுக்கிறீங்கள, அது பேர் நிர்மால்ய அர்ச்சனைன்னு பேர். நிர்மால்ய பூவை எனக்கு பூஜையாக இடுங்கள். புதுசாக எனக்குன்னு பூ எடுத்து வந்து வைக்காதீங்க. சிவபெருமானு குடித்து அதை எடுத்து மறுநாள் அந்த பூவை எனக்கு தந்திரலானா அது எனக்கு மிகவும் பிடித்தமான பூஜைன்ட்டு சொல்கிறார். அதனால தான் இன்னை வரைக்கும் சண்டிகேஸ்வரருக்கு நிர்மால்ய அர்ச்சனை என்பதை செய்வார்கள். அவர் தான் சண்டிகேஸ்வர நாயனாராக ஆகிறார். 63 நாயன்மார்களே. மீண்டும் அவர் நான் பிராமணன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிராமணர்களுடைய பொய் பித்தலாட்ட விளையாட்டிற்கு இனிமேலாவது ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். எல்லாரையும் பிராமணன் சொல்லி ஏமாத்துறதும், நம்ம ஜனங்க அப்படியே வர்றதும், அதில் ஒரு குழு அதை நம்பி நம்மக்கிட்டே சண்டைக்கு வர்றதும், இதெல்லாம் எங்கன்னா ஒரு இடத்துல முடிவு வரணும். சண்டை இதெல்லாம் ரொம்ப தொல்லை பிடிச்சது விஷயம் இது. அந்த பிராமணன் தான் வசதின்னு காட்டுறதுக்காக பண்ண. அப்போ நான் பிராமணன்லாம் மட்டன்னு அர்த்தம். அவன் பிராமணன் வசதின்னு காட்டுறதுனுடைய மறைமுக நோக்கம் என்னன்னா, நான் பிராமணன்லாம் மட்டன் காட்டுறது. அது ஏன் நீங்களே அதை அனுமதிக்காதீர்கள்? சண்டிகேஸ்வர நாயனாருடைய குரு பூஜை நாளை வருகிறது. அவருடைய குரு பூஜை அன்று நான் அவருக்கு எழுதி சாற்றிய அந்த குரு பூஜை கவிதையை எனது குரு பூஜை படையலாக உங்கள் முன் நான் படைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். மாடுகள் மேய்க்கும் தொழிலை செய்தார் சண்டேஸ்வரர் சிவபக்தர். மணலில் லிங்கம் பிடித்தே தினமும் தியானம் செய்வது அவர் வழக்கம். மாடுகள் தாமாய் பாலை அதன் மேல் சொரிந்து தாமும் வழிபட்டன. வெகுண்ட தாதை காலால் லிங்கம் கலைத்தாரே. மழுவை எறிந்து கால்களை வெட்டி தொடர்ந்தார் தமது சிவபூஜை. மழுமான் உடனே சிவனும் தோன்றி சண்டேஸ்வரன் தன் மகன் என்றார். சிவனுக்கணிந்து கலைந்த பூக்கள் தமக்கு உகந்தது என்றாரே. சண்டிகேஸ்வரர் குருபூஜை என்று தாழ்பணிவோம். ஓம் சண்டிகேஸ்வரர் நாயனார் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம்.